Hi friends, welcome back to my channel AOG Vlogs. இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து போன வீடியோ தொடர்ச்சி வீடியோ நேற்று பார்த்தீங்கன்னா பாதியோட போயிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மழை வந்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ராக்கெட் வந்து செய்ய முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராக்கெட் செஞ்சு பறக்க விட போகிறோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் வீடியோ வந்துருச்சுல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்னங்கிற கண்டுபிடிச்சிட்டோம். அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம் பொட்டாசியம் நைட்ரேட்டும் சுகரும் பார்த்தீங்கன்னா வந்து பாதி கலக்கக்கூடாது. அதாவது பொட்டாசியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 35% வந்து சேர்க்கணும். அப்போ ராக்கெட் வர சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து அளவு தெரியாங்கிறனால பார்த்தீங்கன்னா குத்து மதிப்பாக தான் நம்ம அளக்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒரு மூடி எடுத்துக்கிறேன். மூடி எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு மூடி போட்டோன்னா இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை மூடி போடணும். அரை மூடி போட்டு நம்ம வந்து கலந்து பார்க்கணும். கலந்து பார்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்துட்டோமா, கலந்து முடிச்சுட்டு லைட்டாக சாமியில் எடுத்து பற்ற வச்சு பார்க்கணும். பற்ற வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து தண்ணி அறியக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தண்ணி அணிக்குதா, சைடில் தண்ணி அணிக்குது. இந்த மாதிரி தண்ணி அணிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது இது ஃபஸ்ட்டு ஒரு மூடியிலேருந்து இல்லை போட்டிருக்கோம் பொட்டாசியம் நைட்ரேட்டு. அப்புறம் பாதி மூடி பார்த்திங்கன்னா வந்து சுகர் போட்டிருந்தோம். இப்போ வந்து லைட்டாக சுகர் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு எனக்கு ரொம்ப போடல, இந்த லைட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஏன்னா நம்ம வந்து அளவு வந்து நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டே மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக வந்து அந்த தண்ணியை வராமல் எப்போ வந்து நம்ம கேஸ் அதுவாக எரிஞ்சு முடியுதோ அதே நம்மளோட ஃபியூலோட கேஸு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தண்ணியாக நிற்கிது. இது பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக எரிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கலந்து பார்த்துக்கணும். இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுகர் வந்து கொஞ்சம் சேர்த்து கரெக்டாக பக்கமாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பறக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களே வந்து அளவு தெரியலனா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியாக வராமல் எப்போ இது வருதோ அது நமக்கு கரெக்டாக இருக்கும். பைப்போட அளவு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து 6 இன்ச்சு இல்லைன்னா 6.5 இன்ச்சு வச்சு அறுத்துக்குவோம். 6 இன்ச்சுங்கிற நான் அளந்து வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வெட்டிக்கிறேன். அந்த வீடியோ சொன்ன மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு நல்லா இறுக்கிடுவோம். இந்த களிமண் தான் போட்டிருக்கோம். இதுக்கான கட்டை வந்து நல்லா செதுக்கிருக்கு. இந்த பாருங்கள், நான் வீட்டில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் வீட்டில் நேற்றுலாம். இப்போ வந்து நல்லா சுத்தியில் வச்சு எந்த அளவுக்கு டைட்டாக அடித்து இருக்க முடியுமோ அந்த மாதிரி அடித்து இருக்குங்க. ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கத்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கலவை வந்து உள்ளே வந்து நல்லா போட்டு லாக் பண்ணிக்கிடுவோம். கேப்பே இருக்கக்கூடாது. எது பார்த்தீங்கன்னா நாங்கள் லூஸ் ஆச்சுலாம் பறக்கலைன்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா டைட்டாக சுத்தியில் வச்சு நல்லா எந்த அளவுக்கு அடிச்சு இருக்க முடியும் அந்தளவுக்கு நல்லா அடிச்சு இருக்கிறோம். இந்த இடம் கரெக்டாக அக்யூரட்டாக இருக்கிற பைப்பு நாங்கள் செஞ்சு வச்சுருந்த கட்டை. மண் வைக்கலாம். அப்படி மண் இல்லைன்னா வந்து அதுக்கு பதிலாக வந்து நம்ம அட்டையை வச்சுக்குவோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அட்டையை எடுத்துகிட்டு இந்த சைஸுக்கு வந்து ரவுண்டாக வந்து கிழிச்சிட்டு சென்டரில் வந்து ஓட்டையை போட்டு மாடிச்சு உள்ளே அடிக்கலாம். நம்ம வந்து பாருங்க, இந்த மாதிரி அட்டையை சென்டரில் ஓட்டை போட்டு கரெக்டாக உள்ளே வச்சு அடிக்கிட்டோம்னா உள்ளே போய் லாக் ஆகிடும். மண் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேப்பர் வச்சு நல்லா ரைட்டாக இருக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சென்டரில் ஓட்டை போட்டுருக்கோம்ல, அந்த ஓட்டைக்கு நேராக பார்த்திங்கன்னா இந்த சுரு விட்டு நான் திரி போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் எது சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் தான் ஆழமாக போட்டு எந்த அளவுக்கு போதோ அந்தளவுக்கு நல்லா டைட்டாக உள்ளே வச்சு ஏற்றிடுவோம் திரி வைக்கிறதுக்கு. இது இப்போ இந்த பைப்பு இந்த இருக்கலாம், அந்த பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதை வச்சு நம்ம உள்ளே கொண்டு போயிடணும். அந்தளவுக்கு ஆழமாக வந்து திரி வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா பறக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா இந்த உள்ளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா இறக்கிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து நம்ம கட்டி எடுத்துக்கிறோம். குச்சி லேசான குச்சி. நான் போன வண்டியில் சொல்லியிருப்பேன் இது என்ன குச்சி அப்படிங்கிறத. பார்க்கலைன்னா இப்போ வீடியோ பார்த்துட்டு வந்து வாங்க. இதில் பார்த்திங்கன்னா டேப் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூ கலட்டினோன்னா வச்சுங்களேன் மருந்து வந்து கொட்டாது. அந்த நேரத்தில் வந்து உரிய திரி வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த டேப் அடிச்சு நம்ம அக்கும்போது பார்த்திங்கன்னா மருந்து வந்து கொட்டுற வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதை கலட்டி எடுத்துட்டிங்கன்னா மருந்து வந்து கொட்டாது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரி வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம டேரெக்டாக பற்ற வைக்கிறதுக்கு போயிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய ஸ்க்ரூ எடுத்து நம்ம இறக்கிருக்கேன்னு பாருங்கள். வந்து அப்படியே ஓட்டை அடைச்சிக்கிறாமல் மெதுவாக எடுக்கணும். உள்ளே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் தெரியும் பாருங்கள், தெரியுதா ஓட்டை. இதுக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன திரி வைக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பார்த்திங்கன்னா வெடி பிஜிலி வெடின்னு சொல்லுவாங்க, நாங்கள் சினி வெடி அப்படின்னு சொல்லுவோம். இதில் உள்ள திரியை எடுத்து நம்ம வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு ஓட்டை போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம திரியை கிள்ளிட்டு
நம்ம வந்து டேரெக்டாக உள்ளே வச்சிடலாம். எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வேணும் வரணும் திரி வந்து இந்த அளவுக்கு போகிற அளவுக்கு நம்ம வந்து ஓட்டை போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம கரெக்டாக திரி பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இவ்வளோக்கு வந்து திரி உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை பற்ற வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க எந்த அளவுக்கு பறக்குது அப்படிங்கிற பார்ப்போம் வாங்க. அந்த இடத்துல குழா வந்து அடிச்சிருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ராக்கெட் வந்து வச்சு பார்ப்போம். வச்சுட்டு நம்ம வந்து பற்ற வைக்க போகிறோம். எந்த அளவுக்கு பறக்குது அப்படிங்கிற பாருங்கள். நம்மளோட ராக்கெட்டு பார்த்தீங்கன்னா வெட்டி இடம் பறந்து போயிடுது. அந்த விழுந்துருச்சு. ஐயோ இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஐயா கம்புக்கு ஜாத்துக்குச்சுடா. நண்பர்களே நம்மளுடைய ராக்கெட் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக பறந்துருச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து வெற்றியில் முடிஞ்சிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா வந்து பாதியில் குச்சி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சிருச்சு. ஏன்னா லேசான குச்சி இங்கே பயன்படுத்திருக்கனால வந்து நம்ம குச்சி ஒடிச்சிக்கிட்டு ரிட்டன் கீழே நாடி வந்துருச்சு. இல்லைன்னா ரொம்ப ஹைட்டு போயிருக்கோம். ஏற்றினா நம்மளே செஞ்சு நம்மளே பறக்கிற ராக்கெட் வந்து அந்த சந்தோஷம் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு அது தோல்வியில் முடிஞ்சு என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு பார்த்துக்கு இருக்கும்போது சரி இன்றைக்கி திரும்ப நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தப்புலாம் பண்ணோமோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ராக்கெட் வந்து பறக்க விட்டாச்சு. நாங்கள் என்ன பல ராக்கெட்டுகள் செஞ்சு நம்ம வந்து பறக்க விட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் வச்சுக்கணும். பேப்பர் வச்சு நல்லா உள்ளே அமைக்கிட்டு அதுக்கப்புறம் மண்ணை போடணும். நான் அதை வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லலை, பேப்பர் மட்டும் தான் வைக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஓகே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் வச்சுட்டோமா, பேப்பர் வச்சு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மண்ணை வச்சோம்னா நமக்கு வந்து அதில் ஈரமாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஈரம் அதில் அப்பாது. ஓகே லாக் பண்ணிட்டு இதுக்கப்புறமா ஸ்க்ரூ போட்டு நம்ம வந்து வழக்கம் போல் ரெடி பண்ணிக்குவோம். நல்லா ஸ்க்ரூ வந்து இந்த அளவுக்குனா இதுதான் பைப்பு மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூவை போட்டுருணும். ஸ்க்ரூ போட்டு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திரி வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நேற்று வீடியில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஓட்டை போட்டு இங்கே திரி வச்சுட்டோம். அப்படி வச்சோம்னா பறக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஆழமாக போட்டு திரி வச்சனால வந்து நல்லா பறக்குது. இங்கிட்ட வந்து விழுந்துருச்சுடா சரிக்கிலேருந்து. மேலே பிச்சுக்கிச்சுரா, மேலே பிச்சுக்கிச்சு. வாவ் அங்கே விழுந்துச்சுடா. நல்லா போகுதுடா, சூப்பராக போகுதுடா. சரியான ஆகிட்டு போகுதுடா. எவ்வளோ ஆகிட்டு போகுதுன்னு வரேன். என்ன பாஞ்சிட்டு இருக்கு அக்கா. இதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆகிட்டு போணுச்சு. எவ்வளோ ஆகிட்டுன்னு பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை செஞ்ச ராக்கெட்டு பத்தாய் இது எவ்வளோ ஆகிட்டு போகுதுன்னு பார்ப்போமா. போகுதானே. ஐயோ ஐயோ அது நல்லா சரியான தூரத்தில் போயிடுச்சுடா. ஐயோ அங்கே போய் போஞ்சு கிடக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராக்கெட் விட்டுட்டு போக மிச்சம் இருக்கிற நம்ம பவுடரை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சேனல் பேர் எழுதியிருக்கோம். பேர் எழுதிட்டு மிச்சம் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரை வந்து பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், AOG Vlogs சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதியிருக்கேன். குறுக்க பார்த்தீங்கன்னா அந்த கோடு போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு லிங்க்குங்கிறனால இதுக்கு கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே ஏல பார்த்து வச்சோம்னா அதுக்கப்புறம் எரிஞ்சு நம்ம பேர் வரும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புஸ்வானம் அதெல்லாம் வந்து செய்வோம். ஸ்மோக் பம்ப்லாம் செய்வோம். இதுக்கப்புறம் அதெல்லாம் இது வந்து நம்ம பேரை வந்து எழுதிடுவோம். நான் எதிர்பார்த்தோட பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இந்த கோடு போடுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் எல்லாம் தள்ளி விழுந்ததில் எரிஞ்சிருச்சு. நம்மளோட AOG Vlogs சப்ஸ்கிரைப். வைரஸ் மாதிரி பரவுது. ஓகே நண்பர்களே, நம்மளுடைய AOG Vlogs பேர் வந்து பயணமாக வந்திருக்கு. ஓப்பம் செய்ய போகிறோம். அதாவது நேற்று பார்த்துருப்பீங்களா அந்த வீடியோவில். அதை வந்து அப்படின்னா நம்ம தரையில் வச்சுட்டு இருக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து புஷ்வான மாதிரி. புஷ்வானம் நல்லா பறக்குற சூப்பராக கொடுத்துக்கிறா. புஷ்வானம் ரெண்டு
அது வந்து ஓகே நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா புஷ்வான மாதிரி இப்போ போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடா கண்ணா தீபத்தி இந்த எல்லாம் தேய்க்க வந்து இது வந்து இது அது இப்போ பெருசு வந்து கடைசி ஆச்சு. பெருசு வந்து கடைசி சின்னத்துலேருந்து போவோம். அந்த சின்னத்தை இந்த சின்னத்தை 3 இது ரெடி பண்ணியிருக்கோம். சும்மா கீழே படுக்க போகாது. என்னடா ஆனது 3 தரம். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த லெவலு கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நல்லா கொட்டுது. புகையை பாருங்க, இங்கே பாருங்க, புகை பயங்கரமாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டு, பெரிய ஷாட்டு. இதோட பெருசு இன்னொன்று இருக்குது, அது கடைசி சாப்பான். ஓகே, அடுத்து பெருசு பார்ப்போமா? பெருசு வை பார்ப்போம். அடுத்து பெரிய தரம். ஐ நல்லா ஊதுன்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்குல்ல. வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க, சின்ன பசங்க யாரை பார்த்துருந்தீங்கன்னா. ரொம்ப நேரம் எழுதிட்டு பாருங்க. புகை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்மோக் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லி செஞ்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா சர்வைவல் கொண்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். கொப்பளிக்கிறாலே தள்ளி போகுங்க, பக்கத்தில் யாரும் நிற்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரி பூரா எடுத்துகிட்டு மிச்சம் வெடி இருந்துச்சுல, அதுக்கு திரி இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதே பார்த்தீங்கன்னா திரியை வச்சுட்டோம். பற்ற வச்சுட்டு ஓடிடுன்னு பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து வெடிக்கிற பொருள். இங்கே காற்று அடித்தா வந்து வந்துடா. காற்றடிக்க நண்பர்களே. ஓடி 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 இல்லை, அது வேலையெல்லாம் பண்ணுறது. நண்பர்களே, நம்ம பார்த்திங்கன்னா வந்து சர்க்கரையும் பொட்டாசியம் நைட்ரேட்டை வச்சு மட்டுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்மோக் ஃபார்ம் ராக்கெட்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ட் வீடியோஸ், அப்புறம் லாக் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய். டாட்டா பாய் பாய்.